தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடியாக சோதனையிட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். இந்த சோதனைக்கான காரணம் என்ன? முழு விவரங்கள் என்ன? கோவை மாநகரில் ஏற்படும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையிலும் அதே போல போதைப் பொருள் ஆசாமிகளின் நடமாட்டத்தை தடுக்கும் வகையிலும் கோவை மாநகர காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் தற்போது கோவை காந்திபுரம் பகுதியில் அமைந்துள்ள கோவை மத்திய பேருந்து நிலையம், நகர பேருந்து நிலையம், அதே போல வெளியூர் செல்லக்கூடிய திருவள்ளூர் பேருந்து நிலையங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். காந்திபுரம் காட்டு காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் தற்போது இந்த சோதனை மேற்கொண்டுள்ளனர். இந்த சோதனையின் போது அங்கு செல்ல இருக்கக்கூடிய பொதுமக்களின் உடைமைகள், அதே போல சட்டவிரோதம், அதே போல பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கக்கூடிய நபர்களாக கருதப்படும் நபர்கள், அதே போல நீண்ட நேரமாக அதே பகுதியில் அமர்ந்திருக்கும் நபர்கள் போன்ற பல்வேறு நபர்களையும் கண்காணித்து அவர்களது உடைமைகளை சோதனை செய்ததில் அப்பொழுது ஒரு வாலிபர் ஒருவர் அவருடைய பையில் குட்கா மறைத்து வைத்திருப்பது தெரியவந்து. அதனைத் தொடர்ந்து அதிரடியாக அந்த வாலிபரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் கூறுகையில் கோவை மாநகரில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்ந்து முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அடிக்கடி இந்த சோதனை எந்தவித தகவலும் பொதுமக்களுக்கு தெரிவிக்காமல் திடீரென சோதனை நடத்தப்படும். அப்பொழுதுதான் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும். அதே போல சட்டவிரோதமாக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பொருட்கள், அதே போல போதைப் பொருட்கள் யாரேனும் வைத்திருந்தால் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பார்கள். எனவே கோவையில் பொதுமக்கள் எந்தவித பிரச்சனையுமின்றி சிரமமின்றி பாதுகாப்பாக வெளியில் சுற்றி வருவதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவு. அந்த உத்தரவை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவோம். கோவை மாநகரை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக எல்லா இடங்களுக்கும் செல்லலாம் என்ற நிலைமை வரும் வரை இந்த பாதுகாப்பானது தொடர்ந்து நடைபெறும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.